செல்வா எனக்கு என்ன சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தான்னு பார்த்துடலாமா? வேறு ஒன்றும் இல்லை, மேரேஜ் ஆனதுலேருந்து 2 வருஷமாக கேட்டுட்ருக்கேன், எனக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுப்பாப்பா அப்படின்னு. இந்தா அந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால், பட் வந்து லாஸ்ட்டாக நீ எதிர்பார்க்காத டைமில் எனக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், உண்மையாகவே இன்றைக்கி நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பி, சொல்ல முடியாத அளவு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன மிஷின் வந்து 7500, பெரிய மிஷின் 12500 இருந்துச்சு. சரி சின்னதே ஓகேன்னு சொன்னேன். செல்வா தான் இல்லை பாப்பா நீ பெருசே வாங்கு அப்படின்னு சொல்லி பெருசு வாங்கி கொடுத்தான். அங்கேயே வந்து எப்படி இதெல்லாம் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஒரே ரொம்ப ஹாப்பி. 32 பல்லு ஈன்னு தெரிஞ்சிட்டே தான் இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு. எனக்கு ஓரளவு தான் தைக்க தெரியும். அக்கா மிஷின் வச்சுருக்கா, அவள் யூஸ் பண்ணும்போது நானும் சும்மா ஏதாவது தச்சு பழகுவேன். பட் வந்து இனிமேல் தான் நம்ம அதுக்குள்ளே முழுசாக இறங்கணும். செல்வா வந்து ஒரு 10 நாள் ஆர்வக்கோளாறில் தப்ப, அதுக்கப்புறம் அதில் துணி தான் காயப்படுவோம். பட் இருந்தாலும் நீ ஆசையாக கேட்டேன் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால், பட் இது போதாதான் சாமி, எனக்கு ரொம்பவே ஹாப்பி. எனக்கு ஒரே ஜாலி தான் இனி போங்க.